அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நீங்க என்னென்ன நன்மைகளை எதிர்பார்த்திருக்கிறீங்களோ, ஒருவேளை அந்த நன்மைகள் இன்று வரைக்கும் உங்களுடைய கைகளில் கிடைக்காமல் இருக்கலாம், உங்க வாழ்க்கையில நடக்காமல் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்க போறோம், அப்பா நீங்க சொன்ன வாக்கு தத்தத்தின்படி எரேமியா 31:14 படி ஆண்டவரே, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதப்பா. அப்படிப்பட்ட ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கை வாழணும். தாவீது ராஜா சொன்னது போல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஏனென்றால் அவர் உனக்கு நன்மையினால உன் வாயை திருப்தியாக்கி இருக்கிறார் என்று நாங்க சொல்லணும் அப்பா. நாங்க சொல்லி உம்மை துதிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நன்மையான ஆசீர்வாதங்களை எங்கள் குடும்பங்களுக்கு தாங்க என்று நம்ம கேட்க போறோம். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வறண்ட நிலத்துல போகும் பொழுது, ஒரு வனாந்திர பாதையில போகும் பொழுது ஒரு நீரூற்று இருந்தா அது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போகும் பொழுது அவர்கள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள் 3 நாட்களாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி கிடைச்சது. அந்த தண்ணியும் எப்படி இருந்துச்சு? கசப்பாய் இருந்தது. ஆனா அந்த தண்ணியை கர்த்தர் மதுரமாக்கினார். அதை தொடர்ந்து அவர்கள் தாண்டி வரும் பொழுது அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமேன். ஏலிம் என்று சொன்னால் அங்கு 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த வனாந்திரத்துல இந்த ஒரு செழிப்பான இடத்தை பார்த்த உடனே எவ்வளோ சந்தோஷம். அந்த நீரூற்று எவ்வளவு குளிர்ச்சியை கொடுக்கிறது. இன்னைக்கு ஒரு வறண்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா அந்த நீரூற்றை போல, அந்த பேரிச்சை மரத்தை போல, அந்த ஏலிம் போல எங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை தாங்கப்பா. அவ்வப்போது ஒரு சின்ன சின்ன நன்மைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை சந்தோஷப்படுத்துங்கப்பா. இந்த வறண்ட வாழ்க்கையில எங்களை திருப்தி ஆக்குங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட போறோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் கொடுத்து உங்களை திருப்தி ஆக்குவார். ஆமென். ஹல்லேலூயா.